சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்புக்கு செய்முறை தேர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுப்பா. 12th ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றும் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம், ஓகேவா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. நாளைக்கு உங்களுக்கு என்ன ப்ராக்டிகல்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மற்றும் இந்த வீடியோ நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. நாளைக்கு சரியாக ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே ப்ராக்டிகல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். யாரும் தயவு செஞ்சு லீவ் போட்டாதீங்கப்பா. நீங்கள் போனால் போதும், அட்லீஸ்ட் ஒரு 50% படிச்சுட்டு போயிருங்க, ஓகேங்களா? அப்படி போனால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஒன்றுமே பண்ணாமல் போனீங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் இது பண்ண முடியாதுப்பா. நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் பெட் எடுத்துகிட்டு போயிடும் அதை எடுத்துகிட்டு போயிடும்ன்ட்டு. பட் இருந்தாலும் அதை மட்டும் நம்பி போகாமல் ஓரளவுக்காச்சும் படிச்சுட்டு போங்க, ஓகேங்களா? அதை பெட் அடிக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா மினி ஜெராக்ஸ் போட்டுருவோம் ப்ரோ, சூப்பர்வைசர்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க ப்ரோ, அதெல்லாம் பார்த்துக்க ப்ரோ, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யாரும் அதை மட்டுமே நம்பி போகாதீங்க. ஓரளவுக்காச்சும் படிச்சுட்டு போங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்டையும் படிச்சுட்டு சொல்லுங்கள், நீங்களும் படிங்க, எல்லாரும் படிச்சுட்டு போங்க. ஓரளவுக்கு கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக யாரும் லீவ் போட்டாதீங்க. காசு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் எக்ஸாமுக்கு போயிருங்க. லீவ் போட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எப்படி சொல்கிறது, மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஸ்கூல் நீங்கள் அட்டன் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு மார்க், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் நாளைக்கு நடக்குது. உங்களுக்கு 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையும் ப்ராக்டிக்கல், 11th பார்த்தீங்கன்னா 14லேருந்து 22 வரையும், அந்த 10th பார்த்தீங்கன்னா 22லேருந்து 28 வரையும் ப்ராக்டிக்கல் டேட்ஸ் உங்களுக்கு, ஓகேங்களா? நாளைக்கு என்ன ப்ராக்டிகல் எக்ஸாம்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் நீங்கள் பார்த்து எழுதுறீங்களோ இல்லையோ, எதையுமே யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. வெளியே வந்துட்டு நான் பார்த்து தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி யார்ட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, சப்போஸ் அது வெளியில் கவர்மெண்ட் சைட்லாம் தெரிய வந்துச்சு தான் பெரிய இஷ்யூ ஆயிரும். எழுதுறீங்களா, நமக்கு எழுதிட்டு கரெக்டாக அமைதியாக வந்துடணும், ஓகேங்களா? அதை விட்டு நான் அதை எழுதுனேன் இது எழுதுனேன், ஹால் சூப்பர்வைஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக விட்டாங்க, இது ஸ்ட்ரிக்டாகவே இல்லை, ஜாலியாக விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டி போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. முடிக்கிறீங்க, வரீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சுது. இல்லை 2-3 ப்ராக்டிகல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஏன்னா 3 எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா? பயாலஜி இருக்கும், பாட்னி இருக்கும், அப்புறம் கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்குது. நீங்கள் 4 எழுதுவீங்க. அண்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா 3 எழுதுவாங்க, ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எழுதுவாங்க. அதே போல் காமர்ஸ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸே கிடையாது. ஏன்னா காமர்ஸ் குரூப் ஒரே ப்ராக்டிகல் தான் நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுக்கும் ப்ராக்டிகல் இருக்கா இல்லையான்னு தெரில. மற்றபடி வேறு யாருக்குமே ப்ராக்டிகல் கிடையாது 12th பொறுத்த வரைக்கும். சிம்பிளாக தான் இருக்கும்ப்பா, நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதுக்கு அடுத்தபடியாக 12th ப்ராக்டிகல் முடிஞ்சுச்சுன்னா பப்ளிக் தான், ஓகேவா? ப்ராக்டிகல்லாம் முக்கியமே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் முக்கியம் தான். பட் அதில் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓகேவா? உங்களுக்கான மார்க்ஸ் ப்ராக்டிக்கலில் அவங்க 30 மார்க் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? மீதிக்கிற 70 மார்க் நீங்கள் தான் எடுக்கணும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜிலாம், ஓகேங்களா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 மார்க், அவங்களும் மேக்ஸிமம் அதை 10 மார்க் கொடுத்துருவாங்க, ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுக்கிறதா மார்க், ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே 90 மார்க், 10 மார்க் அவங்களே கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற 90 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணி எழுதணும், ஃபுல் மார்க் எடுக்கணும், ஓகேவா? ஓகேப்பா, தட்சித் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ப்ராக்டிகல்ஸ் நல்லபடியாக எழுதுங்க. நாளைக்கு எழுதிட்டு வந்துட்டு எப்படி எழுதிங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. இன்னமும் நிறைய பேர் நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்சித் நினைக்கிறப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க, ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.